ஜீவாத்மா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க நம்மோடு சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா, இப்ப நிறைய பேர் சொந்த தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் அவங்க உத்தியோகத்துல ஒரு நல்ல தொழில் வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்னாலும் சரி, ஒரு வேலைக்கு போற இடத்துல நல்ல சம்பளம் வரணும்னாலும் சரி, இவங்கெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் ஐயா? கண்டிப்பா. இது ரொம்ப உண்மையான கேள்வி இது. ஏன்னா வருமானம் இல்லாம யாருமே ஏற்க முடியாது. ரொம்ப கஷ்டப்படும். அப்போ உத்தியோகமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், இந்த 3 வகையில தான் வருமானம் வந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது, ஜாதகத்தில பார்க்கும்போது உத்தியோகம் என்ற இடம் 6ஆம் இடத்த குறிக்கிறது. அப்ப அந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருக்கணும். 6ஆம் இடத்தை பாபகிரகம் பார்க்கக்கூடாது. பாபகிரகம் இருக்கக்கூடாது. இதெல்லாமே அந்த தகுந்த ஜோதிடம் சென்று, அது பார்த்து அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரம் செய்து வழிபட்டு வரலாம். இது இல்லாமல் உத்தியோகம் என்பதற்கு நம்மளுடைய இந்த தெய்வங்களிலே முருகப்பெருமான் முருகப்பெருமான் உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியவர். வேலை. ஆ அவர் வந்து சுறுசுறுப்பா இருப்பார். எப்பவுமே சோர்ந்து இருக்க மாட்டார். பயணங்களிலே இருப்பார். சுத்திட்டே இருப்பார். அதுதான். உலகத்தை கூட அவர் சுத்தி வந்தார். மயில் வாகனத்திலே. கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதனால உத்தியோகத்துக்கெல்லாமே முருகப்பெருமான் தான் காரணம். அப்ப முருகப்பெருமானை வணங்கி வழிபடலாம். வேலுக்கு அபிஷேகம் செய்யலாம். வேல் தனியாவே இருக்கும். இல்ல கோயில்ல இருந்தா கூட இந்த மாரி அபிஷேகம் பண்ணும்போது அந்த வேலுக்கும் அபிஷேகம் பண்ணி தான் குடுப்பாங்க. இது வழிபட்டு வரலாம். முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம். 6 விளக்குகள் போட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமை வழிபட்டு வரலாம். இதெல்லாமே உத்தியோகத்துக்கு உண்டான. அடுத்ததாக ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வணங்கினாலும் உத்தியோகம் கிடைக்கும். ஆஞ்சநேயருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வால்லேருந்து பொட்டு வச்சுன்னே வருவாங்க. குங்குமம் பொட்டு. அந்த மாரி பண்ணிட்டு வரலாம். வெற்றிலை மாலை போடணும். ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமையிலே சனிக்கிழமை சனிக்கு பிரீத்தி பண்றது பரிகாரம். அன்னைக்கு பண்ணக்கூடாது. வேலைக்கு உத்தியோகத்துக்கு வியாழக்கிழமையிலே வெற்றிலை மாலை போட வேண்டும். 11, 21 அப்படி கொண்டு வரலாம். 54, 108 அப்படி கொண்டு வரலாம். அந்த வெற்றிலை மாலை போட்டு வணங்கி வழிபட்டு வந்தீங்கனால், அந்த வெற்றிலை மாலை வீட்டில் கொண்டு வைத்து வேலைக்கு எடுத்தவுடன் அந்த வெற்றிலை மாலையை கொண்டு போய் ஆலயத்தில சேர்க்க வேண்டும். எப்படி நம்ம திருமணத்துக்கு ஒரு மாலை போட்டு கொண்டாந்து வீட்ல வச்சுட்டு அப்புறம் போடுறோம். அது மாரி தான். இது வேலைக்கு. தொழில், வியாபாரம் இது 10ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. அப்போ 10ஆம் இடத்துல பாபகிரகம் இருந்தாலும் பார்த்தாலுமே அந்த தொழில கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தடைபடும். தொழில் ஆரம்பிச்சாலும் நஷ்டமாவும் இருக்கும். வியாபாரம் ஆரம்பிச்சாலும் வளர்ச்சி இருக்காது. வாடிக்கையாளர் வரமாட்டாங்க. இப்படிதான் இருக்கும். அப்போ அந்த 10க்குரிய அதிபதிகள், அவருடைய கிரகங்கள் எந்த பார்த்துன்னு கண்டுபிடிச்சு அதுக்குண்டான பரிகாரங்கள் செய்யலாம். இது இல்லாமல் இந்த 10ஆம் இடத்து தொழில், உத்தியோகம், வியாபாரம் பெருகணும்னால் பெருமாள் வழிபாடு கண்டிப்பா இருக்கும். பெருமாள், கஜலட்சுமி. லட்சுமியில கஜலட்சுமி தான் தொழிலுக்குரியவங்க. அஷ்டலட்சுமி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல ஒவ்வொரு லட்சுமியும் ஒவ்வொரு காரகத்துவமா இருப்பாங்க. இந்த கஜலட்சுமின்றவங்க பார்த்தீங்கன்னா, எல்லா கோவில்லுமே மூலஸ்தானத்துக்கு மேல இருப்பாங்க. மூலஸ்தானத்துல கர்ப்ப கிரகம் சொல்றோம் இல்லையா? அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, 2 யானை நடுவுல அம்பாள் லட்சுமி இருப்பாங்க. அவங்க தான் கஜலட்சுமின்னு பேரு. கஜன்ற யானை. அந்த 2 லட்சுமி யானை இருக்கிற லட்சுமி தான் கஜலட்சுமி. கஜலட்சுமி தொழிலுக்குரியவர்கள். பெருமாளையும் கஜலட்சுமி வணங்கி வழிபட்டு வேண்டும். இது இல்லாமல் யானைகளுக்கு உணவு கொடுக்கலாம். ஜூல கூட போய் கொடுக்கலாம். இல்ல கோவில்ல யானை இருந்தா அது குடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கலாம். இது மாரிலாம் பண்ணலாம். கஜலட்சுமி படம் வாங்கி வைத்து வழிபடலாம். அதுக்குண்டான மந்திரங்கள், பூஜை முறைகள் எல்லாம் பண்ணிட்டு வரலாம். இது ஒரு வகை. இந்த தொழில் வியாபாரத்திற்கு. இது இல்லாமல் இப்போ நம்ம சொன்ன மாரி நெறைய பேர் சாபம் விட்டுருப்பாங்க. தொழிலுக்கு அது மாரி இல்லாமல். அந்த மாரி சாபம் விட்டவர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு தெரிஞ்சுக்கணும் யாருன்னு. அருள்வாக்கு சொல்றவன போய் கேட்டா தெரிஞ்சிரும். இல்ல ஜோதிடர்ன்னு சொல்லுவாங்க, அருள்வாக்கு சொல்லணும்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடணும். இவங்க தான் தெரிஞ்சுட்டாக்கா, அவங்க கிட்ட போய் இந்த தொழில் வியாபாரம் சிறக்கல, வேலை கூட கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு உதவியை முடியாத விஷயம் கண்டிப்பா இருக்கும். யாருக்குமே பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. அப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சு, அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்யணும். உங்களால முடிஞ்சா பண்ணணும். இல்ல பல பேரும் சேர்ந்து ரகசியமா அவங்களுக்கு அத பண்ணி முடிச்சு, அவங்க சந்தோஷம் பட வைக்கணும் மனசுல. ஒரு வேலையை முடித்து கொடுக்க வேண்டும். அப்படிதான் சொல்றேன். இத குடுத்தா உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். அவங்களுக்கு ஒரு வேலைய நீங்க முடிச்சு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிரும். தொழிலும் வியாபாரம் சிறக்குமா இருக்கும். இது எல்லாமே இருக்கும். இதுல கர்மா தலையிட்டு இருந்தால் கடைசியா அதுதான். ஏன்னா இப்போ கிரகத்த பத்தியும் பரிகாரம் பண்ணிர்றோம். சாபம் வந்தாலும் பரிகாரம் பண்ணிர்றோம். அப்போ கர்மாவ எப்படி கரைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உத்தியோகம் கிடைக்கல, தொழில் கிடைக்கல, வியாபாரம் சரியா வரல அப்படின்றபோது, அவர்களுக்கு நல்லா கேட்டுங்க. நீர், ம். கடல் பெரும்பாலும் குளம், ஆறு, ஏரி, ஆ கடல் இருக்கு. அப்போ இதுல ஓடக்கூடியது எது? கடல், ஆறு தான். ஆறு மட்டும் தான் ஓடும். குளம் அப்படியே தான் இருக்கும். ஏரியும் அப்படியே தான் இருக்கும். கடலும் அப்படியே எங்கும் நிறைந்திருக்கும். ஆனா அது ஓடாது. அலை தான் வந்துட்டு போயின்ருக்கும். ஓடக்கூடிய ஒரே நீர்நிலை ஆறு தான். நம்ம அந்த ஆற்றுல இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா,
பிரிஞ்சி இலை இருக்கு பாருங்க. அதில் வந்து எழுதி அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையில மாலையில இவங்க பேரை எழுதி, இந்த மாதிரி எனக்கு இது கிடைக்கல, இதனால இது பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எழுதி, அதில் எழுதலாம். பேனாவில் எழுதினா அதில் வரும். பெரிய பிரிஞ்சில் எழுதி அதில் கற்பூரம் வச்சு வீட்டு வாசலில் எரிக்கணும். இது ஒன்று. எரிஞ்சு அதை பசுமமாக அது போயிடணும், காட்டில் கரையணும். இது ஒன்று. இரண்டாவது, ஒரு வெள்ளைத்தாள் எடுத்து இந்த கோரிக்கை உங்கள் வேலை கிடைக்கலையோ, தொழிலோ வியாபாரமோ கிடைக்கலன்னா அதை எழுதிட்டு மஞ்சள், அந்த மஞ்சள் தடவி பார்த்துருக்கீங்க பேப்பரில், அந்த தடவிட்டு சுருட்டி மஞ்சள் நூலால் கட்டி ஆற்றில் விட்டு இது பண்ணிட்டு வந்தா கண்டிப்பாக எப்பேற்பட்ட தொழில் வியாபாரம் உத்தியோகம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி இதை நீங்கள் பின்பற்றி வந்தீங்கன்னா எல்லா நலங்களும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.